சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அந்த தீபத்திற்கு கீழே சக்கரம் இருக்கிறது பாருங்கள், அதன் கீழே ஒரு சுரங்கப்பாதை இருக்க வேண்டும். அதன் மூலம் சென்றால் நாம் நிச்சயம் கடல் பகுதியை அடைய முடியும். அப்பப்பா, எவ்வளவு அருமையாக கண்டுபிடித்திருக்கின்றாய் முத்துநகை. என்னுடைய அண்ணியாரின் திறமையை இன்று நேற்றா காண்கிறேன். எத்தனையோ முறை எவ்வளவோ சிக்கலான நேரங்களிலெல்லாம் அவர் அதை சமாளித்திருக்கிறார். அதனால் இதை கண்டுபிடித்ததில் ஆச்சரியமே இல்லை. ஆனால் எனக்கு ஏற்பட்ட அதிசயம் இன்னும் நீங்கவில்லை. நான் சோழ நாட்டின் சேனாதிபதியாக பொறுப்பேற்ற போது கோட்டையின் நுணுக்கங்கள், அரண்மனை ரகசியங்கள் அனைத்தையும் கற்பித்தார்கள். அதில் நான் அறிந்தவரை இப்படி ஒரு நுணுக்கமான விஷயம் சொல்லப்படவில்லை. இது மிகவும் ரகசியமான குறிப்பு. அதை சொன்னவர் அரசராக இருந்திருந்தால் சொல்லியிருப்பார். அவரல்லாத வேறு யாரும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? இப்பொழுது தாமரை என்னை என்னவென்று குறிப்பிட்டாள்? எனது அண்ணியார் என்று குறிப்பிட்டார். அதுதான் காரணம். புரியவில்லையே. நான் தாமரையின் அண்ணன் இருங்கோவேளை மணந்து அவரோடு சிறிது காலம் வாழ்ந்தவள் அல்லவா? அதனால்தானே தாமரை என்னை அண்ணி என்று உரிமையோடு அழைக்கிறாள். அவர்தான் எனக்கு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். அவரது மிழலை கோற்றம் அரண்மனையிலிருந்து சுரங்கப்பாதையை பற்றி கூறியதோடு காட்டில் கட்டப்பட்ட மர மாளிகையில் மிகவும் ரகசியமாக தானே முன்னின்று உருவாக்கிய நிலவரையான சுரங்கப்பாதையை பற்றியும் என்னிடம் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவரிடம் கற்ற அந்த பாடம்தான் இப்பொழுது இதில் உள்ள குறிப்புகளையெல்லாம் படிக்க உதவி செய்தது. அருமை அருமை. எவரிடமிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அரண்மனை ரகசியங்களை அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இது உதாரணமாக விளங்குகிறது. தாமரை, அண்ணன் நம்மிடம் கூட இது போன்ற ரகசியங்களை சொன்னதில்லையே என்று யோசிக்கிறாயா? அந்த மரமாளிகையில் இருந்த சுரங்கப்பாதையை பற்றி செந்தலையாருக்கு கூட தெரியாது. இருங்கோவேளின் மனைவி என்ற முறையில் பெருந்தேவியாருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். அதற்கு பிறகு நான் அந்த உரிமையை பெற்று வாழ்ந்ததால் எனக்கும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்றபடி இதை உன்னிடம் மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் அண்ணனுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. அதெல்லாம் இல்லை அண்ணியாரே. என்னிடம் அண்ணன் இதையெல்லாம் மறைத்து விட்டாரே என்ற குறை எனக்கு சிறிதும் இல்லை. என்னை அவர் ஒரு விபரமறியாத பெண்ணாகத்தான் நினைத்தார். பின்னாளில் நான் சோழ நாட்டின் மீது பற்று கொண்டதால் என்னை ஒரு துரோகியாக கருதினார். நான் உங்களை கண்டு பிரமித்து அதனால் ஏற்பட்ட பெருமிதத்தால் தான் பேச்சற்று நின்று விட்டேன். எதை எப்படி எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற தங்கள் நுண்ணிய அறிவை கண்டுதான் வியந்து போனேன். இத்தகைய ஆற்றல் பெற்ற முத்துநகை என்னுடைய அண்ணியார் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இங்கிருந்து தப்புவதற்குரிய பாதையை கண்டுபிடித்து விட்டோம். இனி எப்படி இதை செயல்படுத்துவது என்றுதான் யோசிக்க வேண்டும். இந்த சுரங்கப்பாதை பாண்டிய இளவரசர் முதலாக நமது அனைவரின் வாழ்க்கை பாதையையும் மாற்றியமைக்கப் போகும் அற்புதமான புனித பாதை. வீரர்களே, நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோழ நாட்டின் எல்லை தொடங்குவதிலிருந்து பூம்புகார் அரண்மனைக்கு வரும் வரை எல்லா பாதைகளிலும் நேரடியான பாதுகாப்போடு மறைமுக பாதுகாப்பும் வேண்டும். தளபதியாரே, கோட்டை தளபதி என்று சொல். பிரதான தளபதி ஒருவர் இருக்கிறார். அவர் நமது சோழ நாட்டின் மிக முக்கியமான பணியை ஏற்று சென்றிருக்கிறார். தளபதி என்றால் பார்த்திபன் ஒருவரைத்தான் குறிக்கும். அவரை மட்டும்தான் நீங்கள் அப்படி அழைக்க வேண்டும். அவர் இங்கு இல்லாததால் நான் அவரது பிரதிநிதியாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இனி நாங்கள் அப்படியே அழைக்கிறோம் கோட்டை தளபதியாரே.
யாருடைய பாதுகாப்பிற்காக இந்த ஏற்பாடுகள் என்று ஒவ்வொரு வீரனும் தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருக்கிறார்கள். எங்களிடம் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் அல்லவா? சொல்லலாம், ஆனால் எனக்கே அதை பற்றி எதுவும் தெரியாதே. மிக முக்கியமானவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இங்கு வரும் வரை மிகுந்த பாதுகாப்பு தர வேண்டும் என்றுதான் மன்னர் ஆணையிட்டு இருக்கிறார். யாருக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்பதே தெரியாமல் எப்படி பாதுகாப்பது? நீங்கள் கேட்பது நியாயம்தான். ஆனால் மன்னர் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்க்கிறார். அந்த செய்தி வந்த மறுகணமே அனைவரும் அறிய அதை அறிவிப்பார். அப்போது என்னோடு சேர்ந்து நீங்களும் அதை அறிந்து கொள்ளலாம். ஒரு வீரனுடைய கடமை மன்னர் ஒரு ஆணையிட்டால் அது எதற்காக, யாருக்காக என்று ஆராயக்கூடாது. உடனே அதற்கு தலை வணங்கி அதை நிறைவேற்ற வேண்டும். இனி நாங்கள் அவ்விதமே நடந்து கொள்கிறோம். மற்ற வீரர்களிடமும் யாருக்காக, எதற்காக என்ற கேள்விகளை வெளிப்படையாக விவாதிக்க வேண்டாம். இதை நான் ஆணையிட்டதாக கூறுங்கள். அவ்வாறே செய்கிறோம். இப்போது நாம் உறையூர் வரை உள்ள பாதைகளில் போதுமான வீரர்களை நிறுத்திவிட்டோம். இனி வீரர்களே, நான் பின்னர் வந்து உங்களிடம் பேசுகிறேன். நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு. என்ன கோட்டை தளபதியாரே, நான் யாரென்று தெரியவில்லையா? மாதிரியை எப்படி எனக்கு தெரியாமல் இருக்க முடியும்? பிறகு என்ன? ஏதோ இப்போதுதான் என்னை புதிதாக பார்ப்பது போல் பார்க்கிறீர். நான் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு என்ன ஆனேன் என்று கூட பார்க்க வராதவர்களை இப்பொழுது பார்க்கும்போது புதிதாக பார்ப்பது போல்தான் இருக்கும். பேசும் முறையே மாறி இருக்கிறது. என்னை பார்த்தவுடன் வணக்கம் செய்வீர், அதுவும் இல்லை. உன்னை எதற்கு நான் வணங்க வேண்டும்? நீ என்ன மங்கம்மா தேவியாரா? அந்த மங்கம்மா தேவியாருக்கு பணிப்பெண் தானே. அவர் சொல்லும் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் எடுபிடிதானே. ஓ, அந்த அளவிற்கு போய்விட்டதா? அவருக்கு பல ஆலோசனைகளை சொல்வதே நான் தான் என்பதை உனக்கு மறந்து விட்டதா? அதனால் தானே அவர் இன்னும் இப்படி தவறான காரியங்களை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார். இப்போது இங்கு எதற்காக வந்தாய்? அதை சொல். மங்கம்மா தேவியார் உன்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொன்னார். வா. நெல், நீ அழைத்தால் நான் வந்து விடுவேன் என்று நினைத்தாயா? மங்கம்மா தேவியார் அழைத்தால் நான் உடனே வந்துவிட வேண்டுமா? அப்படியானால் அவர்களுக்கு நீ மரியாதை தரமாட்டாயா? மாமன்னரின் தங்கையார் என்ற முறையில் எங்கு கண்டாலும் வணங்குவேன், மரியாதை தருவேன். அது வேறு விஷயம். ஆனால் அவர் அழைக்கிறார் என்பதற்காக நான் வந்து அவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வேறு யார் அழைத்தால் வருவீர்? மாமன்னர் அழைத்தால் உடனே சென்று பார்ப்பேன். அமைச்சர் அனிருத்தர் அழைத்தால் அடுத்த கணமே சென்று பார்ப்பேன். மங்கம்மா தேவியார் என்னை அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்காக நான் சென்று அவரை காண வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. அவரது அழைப்பை ஏற்று வராவிட்டால் அவரது கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதெல்லாம் இனி என்னிடம் நடக்காது. இப்போது என்னதான் சொல்கிறீர்? இனி இந்த கோட்டை தளபதியை முன்போல் நினைத்துக் கொண்டு தவறான காரியங்களில் ஈடுபடுத்த முடியாது என்று சொல்கிறேன். இதுவரை நான் செய்த தவறுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடும் வாய்ப்பு இப்போதுதான் வந்திருக்கிறது. இனி மாமன்னரின் உண்மையான ஊழியனாக இருந்து சோழ நாட்டின் மேன்மைக்காக பாடுபடுவேனே தவிர அதற்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறார்? மங்கம்மா தேவியார் காலால் இட்ட பணியை தலையால் செய்து கொண்டிருந்தவர் நீர் என்பதை மறந்துவிட்டீரா? மாதுரி, இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் உன் தலையை சீவி எறிந்துவிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்று விடுவேன். வீணாக விவாதம் செய்து என் நேரத்தை வீணாக்காதே. நான் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. இங்கிருந்து போய்விடு, போய்விடு.
இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் எல்லோரையும் அழைத்துள்ளேன். நீங்கள் அழைத்த உடனேயே நிச்சயம் அது ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன் மன்னவா. அவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் அது என்னவென்றும் அறிந்திருக்க வேண்டுமே. அது 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 மன்னவா. அப்படியே அறிந்திருந்தாலும் அதை அவையில் நாங்கள் கூறுவது முறையில்லை மன்னவா. தங்கள் வாக்கால் கூறுவதுதானே முறை. நான் சொல்ல வந்தது இருக்கட்டும். அதற்கு முன்னால் வேறு ஒரு விஷயத்தை தளபதியாரிடம் கேட்க வேண்டும். சொல்லுங்கள் மன்னவா. இங்கு வந்திருக்கும் சிற்றரசுகளின் இளவரசர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஒருவர் எப்பொழுதும் வாழ்வீச்சிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஒருவர் அவ்வப்பொழுது கதாயுத பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். விந்திய நாட்டு இளவரசரும் காந்தார நாட்டு இளவரசரும் மிகுந்த இலக்கிய ஈடுபாடு கொண்டவர்கள் போல் தெரிகிறது. எப்பொழுதும் அகப்பாடல் சிறந்ததா புறப்பாடல் சிறந்ததா என்று விவாதம் புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஓ, இந்த அளவிற்கு இதையெல்லாம் நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீயும் அதிலெல்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறாய் என்று சொல். நான் அதற்கெல்லாம் செல்வதில்லை மன்னவா. ஏன்? மாரவேலுக்கு அதிலெல்லாம் ஈடுபாடு கிடையாது என்பது தங்களுக்கு தெரியாதா மன்னவா? இதையெல்லாம் கேட்டு இப்பொழுது எதற்காக அவரை சங்கடப்படுத்துகிறீர்கள்? போகட்டும். மற்ற இளவரசர்கள் கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் பாடல் நிகழ்ச்சி உண்டா, ஆடல் எங்கு நடக்கும் என்று கேட்டு அதிலேயே மூழ்கி விடுகின்றார்கள். ஆனால் என்ன? விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேரு மந்திரன் தான் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கின்றார். கோமாளித்தனமாக எதையாவது செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் வெறும் கோமாளி அல்ல தளபதியாரே, காரியக்காரர். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் மன்னவா? அந்த புறம் வரை சென்று நம் பாதுகாப்பில் இருக்கும் வாருணியிடம் பைத்தியக்காரத்தனமாக ஏதேதோ பேசி நெருங்க முயற்சித்திருக்கிறார். அருந்ததி அப்பொழுது உடன் இருந்ததால் அவரை எச்சரித்து விரட்டி இருக்கிறார். விளையாட்டு பிள்ளை என்று நினைத்தால் விபரீதமானவனாக இருப்பான் போல் தெரிகிறதே. அவனை கூட அசட்டுத்தனம் என்று மன்னித்து விடலாம். ஆனால் மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் இருக்கிறானே, அவன் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்தார் மன்னவா? நான் விருந்தாளியாக வந்திருக்கும் இளவரசன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்று அருந்ததியிடம் விவாதம் செய்து அத்துமீறி அந்த புறத்திற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அருந்ததி அவன் கழுத்தில் கத்தியை வைத்த பின் எங்கே தன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்று விலகி சென்றிருக்கிறான். என்ன? நம் அரண்மனைக்குள் வந்த சிலர் இப்படியெல்லாமா நடந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த புறம் வரை செல்லும் துணிச்சல் எப்படி வந்தது? நம் தளபதி அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று பொருள். மாரவேல் வந்திருப்பவர்களுக்கு மது விருந்து கொடுத்து உடனிருந்து அதில் கலந்து கொள்வதும், கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து தந்து அவர்களோடு சேர்ந்து கண்டு கழிப்பது மட்டும் தளபதியின் வேலை அல்ல. இதையெல்லாம் கண்காணிப்பதும் உனது கடமை. நான் அதில் எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றேன் மன்னவா. குணாளர் வயது முதிர்ந்தவர் என்ற முறையில் அந்த புறத்திற்கு சென்று தன் மகள் அருந்ததியை பார்த்து அங்குள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்வார் என்பதற்காகத்தான் நான் அதை கவனிப்பதில்லை. மன்னவா, தளபதியார் எதற்காக இப்படி சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தனது பொறுப்பை தட்டி கழித்து அதிலிருந்து நழுவ பார்க்கிறார் என்று நான் அவரை குற்றம் சொல்ல மாட்டேன். என் மகள் அருந்ததி மிகவும் எச்சரிக்கையோடு கண்காணிக்கிறாள் என்று தாங்கள் சொல்லிவிட்டதால் நாம் இங்கு எதற்காக கூடினோமோ அதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வதும் சரிதான். அவையோர்களே, நமது அரண்மனையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்களே, நமது அமைச்சரும் தளபதியும். அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நான் இதை சொன்னேன். எங்கே எது நடந்தாலும் என் செவிகளுக்கு அது வந்துவிடும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த அளவிற்கு விரிவாக பேசினேன். குணாளர் சொன்னது போல் இன்று எதற்காக அவை கூட்டப்பட்டதோ அதை பற்றி மட்டும் நாம் பேசுவோம். இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது. அதற்காக நாம் அழைப்பு அனுப்பியவர்களும் நம் நாட்டிற்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது இந்த விழாவை எங்கு நடத்துவது என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். மன்னவா, எத்தனையோ சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இடம்தான் நமது கலாமண்டபம். நமது இளவரசியாரின் பிறந்தநாள் விழாவும் அங்கேயே நடத்துவதுதானே பொருத்தமாக இருக்கும். இல்லை அமைச்சரே, பெருமளவில் பொதுமக்கள் கலந்து கொள்வதற்கு அந்த இடம் போதுமானதாக இருக்காது. அதனால் அங்கு நடத்துவது பொருத்தமாக இருக்காது என்பதுதான்
என்னுடைய கருத்து. அப்படியானால் கோட்டை வாசலில் விழாவை நடத்தலாமே. ஏன் வாசலுக்கு வெளியே வீதியிலேயே நடத்திவிடலாமே? அரண்மனை நிகழ்ச்சியை கோட்டை வாசலிலா நடத்துவார்கள்? ஏன் உனக்கு மூளை இப்படி வேலை செய்கிறது? குணாளரே, உமக்கு ஏதாவது தோன்றினால் சொல்லலாமே. நீங்கள் எல்லாம் நெடுங்காலமாக இங்கே இருப்பவர்கள். உங்களுக்கே அரண்மனையில் ஒரு விழா நடத்துவதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் இருக்கிறது என்றால் சமீபத்தில் இங்கு வந்த நான் என்ன சொல்ல முடியும்? அதுவும் சரிதான் மன்னவா. நிச்சயம் நீங்கள் உங்கள் மனதில் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தாங்கள் அதை தெரிவித்தால் அதை பற்றி விவாதிக்கலாம். தாங்கள் நினைத்தது சரிதான். நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன். ஒருவேளை அதைவிட சிறந்த இடம் ஒன்றை யாராவது குறிப்பிட்டால் அதை பற்றி யோசிக்கலாமே என்பதற்காக தான் கேட்டேன். தாங்கள் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதற்கு மேல் சிறந்த இடம் என்று எதுவும் இருக்க முடியாதே மன்னவா. தாங்கள் சொல்லும் இடம் என்றால் அதை பற்றி யோசிப்பதற்கே ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் மன்னவா. நமது அரண்மனையில் உள்ள நீராழி மண்டபத்திற்கு அருகில்தான் பறந்து விரிந்த இடம் இருக்கிறது. எவ்வளவு பேர் வந்தாலும் அருகிலிருந்து விழாவை கண்டு கழிக்கலாம். அதனால் அங்குதான் விழாவை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். ஆஹா, அருமையான இடம், அற்புதமான யோசனை. அங்கேயே விழாவை நடத்தி விடலாம் மன்னவா. அதைவிட சிறந்த இடத்தை வேறு எவராலும் தேர்ந்தெடுக்க முடியாது மன்னவா. பிறகு என்ன? மன்னரே சொன்ன பிறகு மறுப்பதற்கு என்ன இருக்கிறது? பிரதானியாரே, என்ன யோசனை? மன்னர் சொன்னது கேட்கவில்லையா? மன்னர் சொன்னதை பற்றித்தான் யோசிக்கிறேன். மன்னரே சொன்ன பிறகு அதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அதை பற்றி நான் மன்னரிடம் தானே பேச வேண்டும். நீ ஏன் குறுக்கிடுகிறாய்? பிரதானியாரே, என்ன பிரச்சனை? என்னிடம் சொல்லுங்கள். மன்னவா, நீராழி மண்டப பகுதி மிகவும் விசாலமானது என்பதிலும் பெரும் மக்கள் கூட்டம் திரண்டு நின்று நிகழ்ச்சிகளை காண முடியும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இளவரசர்கள் அனைவரும் சேர நாட்டை அடைந்தவுடன் தாங்கள் அங்கே வந்துதானே ஒவ்வொரு இளவரசரையும் சந்தித்தீர்கள். அனைவரும் அவ்விடத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டதால் வேறு ஏதாவது புதிய இடத்தை தேர்ந்தெடுக்கலாமே என்று சொன்னேன். அப்போதுதானே அனைத்து இளவரசர்களுக்கும் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஆதலால் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அது சரியான இடமல்ல. என்ன பேசுகிறீர்கள் பிரதானியாரே? அந்த இடம் நமது மாமன்னருக்கு மிகவும் பிரியமான இடம் என்பது தங்களுக்கு தெரியாதா? கோடை காலத்தில் மாலை நேரத்தில் அந்த நீர்நிலைக்கு அருகில் அமர்ந்து உரையாடுவது மன்னருக்கு விருப்பமான நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இடத்தில்தான் இளவரசியாரின் பிறந்தநாள் விழா என்று மன்னரே தீர்மானித்த பிறகு நீங்கள் அதை மறுத்து பேசலாமா? நாங்கள் அத்தனை பேரும் மனதார ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மட்டும் மறுத்து பேசலாமா? சற்று பொறுங்கள். அவை நிகழ்ச்சி என்பது எதற்காக? அவரவர் கருத்தை விரிவாக மனம் விட்டு விவாதிக்க வேண்டும் என்பதற்காக தானே. அதை ஏன் சொல்லவே விடாமல் தடுக்கிறீர்கள்? மன்னர் தன் குடும்பத்தினரோடு ஆற அமர்ந்து உரையாடி மகிழும் அந்த தனிப்பட்ட இடத்தில் பொதுமக்களை அனுமதிப்பது பொருத்தமல்ல என்று பிரதானியார் நினைத்திருக்கலாம். இங்கு வந்திருக்கும் பிற நாட்டு இளவரசர்கள் பேரரசர் எவ்வளவு சுகபோகத்தோடு வாழ்கிறார் பார்த்தாயா என்று ஏக்க பெருமூச்சு விடக்கூடும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்திருக்கலாம். அதை பற்றி அவரோடு தனிமையில் விவாதித்து நான் ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் நான் அறிவிக்கின்றேன். இப்பொழுது அவை கலையலாம். மன்னவா, நான் இப்படி தயங்குவதற்கு நீங்கள் சொன்ன எதுவும் காரணமல்ல. நான் அவர்களுக்காக அப்படி பேசினேன். உண்மையான காரணத்தை நான் இப்பொழுது சொல்லட்டுமா? சொல்லுங்கள். அங்கு நீர்நிலைக்கு அருகில் சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதால்தான் அங்கு விழா நடக்கக்கூடாது என அதை நீங்கள் தடுக்கிறீர்கள். அப்படிதானே? ஆம் மன்னவா. பிரதானியாரே, அங்கு அப்படி ஒரு சுரங்கம் இருப்பது இங்கு யாருக்கு தெரியும்? எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நம் இருவரை தவிர என் மனைவி மகள் பரிவாதினி உட்பட எவருக்கும் தெரியாது. பிறகதற்கு தாங்கள் தயங்க வேண்டும்? நானும் சொல்லப் போவதில்லை, நீங்களும் சொல்லப் போவதில்லை. நம் இருவரை தவிர
வேறு யாருக்கும் அது தெரிய போவதும் இல்லை. பிறகென்ன தயக்கம்? அதனால் நீங்களே சென்று நீராழி மண்டபத்தில் தான் பரிவாதினியின் பிறந்தநாள் விழா என்பதை முறைப்படி அறிவித்து விடுங்கள். உத்தரவு மன்னவா. ம்